நடுவுல போகுது பாம்பு. பொம்பளை மாதிரி பேசு, ஆம்பளை மாதிரி மரியாதை கட்டத்தனமா பேசாத. மசுறு மசுறு மசால் வடையா ஒத்த வடை தங்கராஜ் வாயில என் ராதா சோடி பொத்த வடை நாகலாம். அடுப்பாங்கறல அறுக்கவே தெரியாத சக்கலத்தி 50 அருகாமணி அடுக்கி வச்சுக்கிட்டு சொன்னாலா நான் அதை புடிச்சு அறுப்பனா இதை புடிச்சு அறுப்பனா. பம்மாத்துக்காரி பணியாரம் வைக்க போனாளா? அடே பச்சை தட்டை தூம கிளற. பம்மாத்துக்காரி பணியாரம் வைக்க போனாளா? கம்மா கரையில உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பொம்பளை என் பணியாரத்தை காணலையே, என் பணியாரத்தை காணலை இடிச்சுக்கிட்டு செத்தாளா? கம்மாக்குள்ள படுத்துக்கிட்டு தான் நோத்தா புருஷனாடி வாங்குறா மானகட்ட லூசு முண்டை. ஊருக்குள்ள விக்கணும் முடி, ஊருக்குள்ள விக்கணும். புரியுதா? பேசணும் நாடகம் மாதிரி நாகரிகமா பேச போறாங்க. நீங்க பேசுங்க முதல்ல. அப்படித்தனமா பேசிருக்காத ராதா செல்வி. அப்படித்தனமா பேச வைக்கிறத கணவர் நீங்க. நாங்க அப்புறம் தண்ணி எண்ணியா போட்டு பேச ரொம்ப பேசுவோம். தண்ணி எதுக்கு போடுற? எதுக்கு தண்ணி எதுக்கு போடுற? அத போடுறது கிளை விட்டு மூத்திரத்தை வாங்கி 3 கை குடிக்க வேண்டியதாடா. ஏன் குடிக்க மாட்டேங்கிற? பொம்பளை மூத்திரத்துல மட்டும் போத ஏறுதுன்னு சொல்லட்டும். நாங்களா பாத்ரூம்ல படுத்துக்குறோம் முடி. விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதல்லன்னு இருக்காங்க. எதுக்கு விட்டு கொடுப்பாங்க? ஆம்பளை தான் பெஸ்ட். நீ கத்தி கத்தி பேசினாலும் சரி ஆம்பளைக்கு உண்டான மதிப்பு உனக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு பஸ்ல நிறமாச பொம்பளை வயிற்ற தள்ளிக்கிட்டு ஏறிட்டா முதல்ல இறக்கப்பட்டு இடம் விடுறவே ஆம்பளை மட்டும் தான் இருப்பேன். எங்க மாட்டா வட கலவணி முண்டை இடம் இல்லாத கழுத்து அறுத்த பெற மதுக எல்லாமே விட்டு கொடுத்து போற மனப்பான்மை உள்ளவர்கள் ஆம்பளை மட்டும் ராதா செல்வி புரிஞ்சுக்க. விட்டு கொடுத்து போகலாம். ஆம்பளை நீ விட்டு கொடுக்கலாம். பொம்பளை வாங்க புருஷா நாங்க வாசப்பள்ள உட்காந்துருக்குறோம், நீங்க 2 பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க நாங்க விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்குறோம் அப்படின்னா நீ பல பொம்பளை சொல்லி பார்த்துட்டு வந்துருக்கோம். எதை விட்டு கொடுப்பார்களோ அதை மட்டும்தான் விட்டு கொடுப்பாங்க. நாங்க கட்டிய மனைவியே கண்கண்ட தெய்வம் வாழ்றோம். கணவனே கண்கண்ட தெய்வம் வாழ்ற பரம்பரைகளை பிறந்த பெண்மணிகள். சரி கணவனே கண்கண்ட தெய்வம் பரம்பரை பெண்மணிகளே, பெண் வர்க்கம் இங்கிட்டு உட்காந்துருக்கீங்க, அங்கேயும் உட்காந்துருக்கீங்க, இங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. உன் பெண் வர்க்கத்தை சார்பா ஒரு கேள்வி கேட்கவா? இங்க நாடகம் பார்க்கிற பெண்கள் எத்தனை பேர் உங்க மாமியாரு கூட உட்காந்து நாடகம் பார்க்கிற கை தூக்க சொல்லு. தூக்குங்க தா, இல்லைன்னா கழுவி ஊத்துவேன். நம்மள கேவலப்படுத்துறதுல பயங்கரமான ஆளு. தூக்க மாட்டாங்களா? சரி ஒண்ணு தூக்குச்சு. நான் உன்னை கேட்கிறேன், ஏன் வரைக்கும் மாமியாவோட உட்கார்ந்து நாடகம் பாக்குற பெண்மணிகளை கையை தூக்க சொன்னேன். வரைக்கும் இப்படி பேர் உட்காந்துருக்காங்க. அந்த பாரு பச்சை சட்டை ஓட்டக்கார உட்காந்துருக்கான் பாரு. அவன் என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் அந்த பக்கத்து வப்பாட்டியே வைக்கல கையை தூக்க சொல்றாம. சிவசிவா காசிநாதா தூக்க மாட்டேன். தூக்குவே அவன் நினைக்கிறேன் பெரிய லம்பாடி முண்டையா இருப்பா போலடா, நம்ம தெரியாம அவள்கிட்ட வாயை கொடுத்துட்டோம். அப்படியா? 1 மணி நேரத்துக்கு இப்படி சொல்றிய? இந்த லூசு முண்டு கிட்ட மாசம் முழுக்கும் போற எனக்கு எப்படி இருக்கா? வாய் பேசுற பெண்கள்கிட்ட எந்த கெட்ட எண்ணமுமே இருக்காதான். படபடன்னு பேசுறோம் பாரு, அவங்க பால் வடிகிற மனசு. சரியா? ஊமை ஊரை கெடுக்குமா, பெருச்சாளி வீட்டை கெடுக்குமா? நீ பல குடும்பத்தை கெடுத்துருவ. சம்பாரிச்சு கொடுக்கறது வேணா ஆம்பளையா இருக்கலாம், அப்படி பேச அதை சமாளிக்க கூடிய தைரியம் பெண்கள் எங்கிட்ட தான் இருக்கு. சம்பாரிச்சு கொடுக்கறது வேணா ஆம்பளைதான். அதுல 10-20 களவாண்டு கடுவிட்ட பாக்குள்ள நுழைக்கவும் அரிசி சாக்குள்ள அமுக்கவும் என்ன மயத்துக்கு பண்றீங்க? அப்படி அறுக்கிறனால தாண்டா குடும்பத்தை அப்படி வச்சு ஓட்டிக்கிட்டு கிடக்கு. உன் லட்சணத்துக்கு உன் தேஞ்சு போன முகரக்கட்டைக்கு 30 பவுன்ல நகை, 3 லட்ச ரூபா பணம், தர்த்திரியம் பிடிச்ச முண்டை உனக்கு குண்டியே இருக்காது. அதில் அப்பாச்சி வண்டியில் பொண்டாட்டி ஏற்றுறதில்ல. இவன் வச்சிருக்க 45 ஸ்டெப்னு ஏற்றிட்டு கிளம்பிடுறது. நாங்கள் அனைத்தும் கொண்டு வர மணி என்ன கொண்டு வர? 3 மணி தொங்க விட்டு ஆலய மணியின் மூச்சையை நான் கேட்டேன். மணியை கொண்டு வந்து கிளுக்கு நாட்டுப்படி சொல்லிய முடிச்சு பேசுறது ராதா செல்வி. நாங்க சீர்வரிச ஆம்பளை யாருமே கேட்கறது கிடையாது. எல்லா பேருமே இந்த விஷயத்த ஆம்பளை மேலேயே குறை சொல்றீங்க. நாங்களா உங்களை சீர்வரிசை கேட்கிறோம்? உங்க ஆத்தாப்பே உனக்கு போட்டு விடுறாங்க. நம்ம மக கஷ்டப்படாம புருஷன் வீட்டுல போய் வாழணும் கட்டில மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்து விடுறாங்க. நான் கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்வி, தான் மக கஷ்டப்படக்கூடாதுன்னு இம்பிட்டு சீர்வரிசை கொடுத்துறோம். கோத்தாங்க ஒப்பே நம்ம மகளை கட்டிக்கிட்டு வாழ போற மருமையை டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் கோத்தா வீட்டுல ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்தா குறைஞ்சாடி வாங்க. அறிவு கண்ண திறந்த மிஸ்டர் சோளங்குடி தொங்கராஜ் அவர்களே, வேலைக்கு போய் நாங்களும் நக்கணுமா? நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்ம மக போற இடத்துல நல்லா இருக்கணுமே அப்படின்னு கோத்தாங்கொப்பை வீட்டுல இருந்து ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்து விட்டா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? திஸ் இஸ் எ ராங் கேள்வி. இங்கிலீஷ் மைத்த புடுங்க. இங்கிலீஷ் நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு தான் கல்யாணம் ஆனவன பெரிய மிஷினா தூக்கிக்கிட்டு வரமே, தவக்குன்னு போட்டுக்கலாம், தவக்குன்னு எடுத்துக்கலாம். உன் காத்து அக்க போற மாட்டுக்க. என்னடா இந்த மிஷின் புகஞ்சு போச்சுன்னா வேற மிஷினை மாத்திக்குவோம். அருண் மாமா செலவுக்கு காசு இல்லை நீங்க இல்ல, அது இன்னைக்கு முடியும். அந்த 2000 எடுத்துக்கங்க. இடத்த காலி பண்ற முதல்ல ராதா.